மிதுன ராசி ஆவணி மாத ராசி பலன். மிருகசீரிட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 4ஆம் இடத்துல கேது பகவான், 3ஆம் இடத்துல முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில், 10ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்துல. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆவணி மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தசா காலங்களில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. மனசளவில் பாதிப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. மனசு ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலம், அதாவது சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு சொந்த வீடான சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களை சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆவணி மாதத்தில் இது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகளை கொடுத்துருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இப்போ முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குருதசை நடக்கக்கூடிய நபர்கள், குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை, 10 குடையவன், தொழில் ஸ்தான அதிபதி. புதுசாக வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க மேல் படிப்புக்காக, அது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த முயற்சிகளில் தடையை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த தடைகள் இருக்காது. படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாயிருக்கும். மேல் படிப்புக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ ஆடி மாதத்தில் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, சரியான பதில் வந்திருக்காது. அந்த சரியான பதில் இப்போ எதிர்பார்க்கலாம். 7ஆம் அதிபதி தசை, இந்த குரு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, உங்களுக்கு திருமணம் சார்ந்து முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னாக்கா இந்த குரு தசை தான். ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் குரு தசை ஒன்று நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். கோச்சார அமைப்பு படி இப்போ 12ஆம் இடத்துல இருக்குது குரு செவ்வாய். இந்த ஆவணி மாதத்தில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காது. டைவர்ஸ்க்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த டைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. 7ஆம் அதிபதி தசை நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். 7 குடையவன் 7க்கு 6ஆம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வர்றதும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி. இந்த பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இதே குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அஷ்டம சனி காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க, தொழில் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு கடனாவது கட்டி முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வட்டி கட்டியாவது முடிப்பீங்க, அந்தளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு, புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் வெளிநாடு போயிட்டு வந்திருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காது. அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கும். போன மாதம்லாம் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், குரு செவ்வாய் சேர்க்கை விரயத்தில், குருவும் 12ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல இருந்தது. அதனால் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வந்த உடனே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். சுயதொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. அதிகப்படியான வேகம் எடுக்கும். இந்த காலகட்டங்களில் துணிச்சலாக செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா 10ல் ராகு அவயோக கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ராகு பகவான் நல்லது செய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கிற இடத்தை பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போதைக்கு குருவோட வீட்டில் இருக்குது ராகு பகவான். குருவுடைய காரகத்துவங்களை எடுத்து உங்களுக்கு பலன்களாக கொடுக்கும் இந்த ராகு பகவான். அப்போ 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதத்தில் புதுசாக ஒரு வேலை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் வேலை தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, புதிய வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கூடி வரும். பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் அனுபவிச்சிருப்பீங்க, அந்த நெருக்கடிகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி தசை நடக்குது அப்படின்னாவே பாக்கியஸ்தான அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இது
இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கு மட்டுமே பேசுவோம். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் சனி தசையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் இன்னமும் உங்களுக்கு விடுபட்டிருக்காது, விடுதலை கொடுத்துருக்காது. திருமணம் சார்ந்து நிறைய நெருக்கடிகள், தொழில் சார்ந்து நிறைய நெருக்கடிகள், கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகள் வரைக்கும் போயிருக்கும். சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணுதோ, எந்த ஆதிபத்தியம் சார்ந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுத்துருக்கும். இப்போ 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது இருந்தால் இந்த சனீஸ்வர பகவான் கடனை கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும், வழக்குகளை கொடுத்துருக்கும். கடனை கொடுத்துருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த ஆவணி மாதத்தில் ஒரு கடன் கட்டி முடிப்பீங்க, வட்டி கட்டி முடிப்பீங்க, ஒரு நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி. இப்போ கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இந்த கஷ்டங்கள் கம்மியாகும். தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள், சகோதர சகோதரி உறவுகளில் நிறைய நெருக்கடிகள், மனப்போராட்டங்கள், சொந்த பந்தங்களே சரி, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இல்லாத நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். ஒரு சில பேர் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. ஏன்னா சனி தசையில் அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்காது, அது இந்த மாதத்தில் கிடைக்கும். ஏன்னா சூரியன் ஆட்சி வீட்டில் இருக்குது, 3ஆம் இடத்துல இருக்க ராசிக்கு 3 குடையவன், 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இன்னொன்று ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு டைவர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதாவது நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு வேற ஒரு வாழ்க்கை அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் அதை அமைச்சிக்கலாம். இல்லை சேர்ந்து வாழணும்னு நினச்சா கூட உங்கள் ஜாதக அடிப்படையில் அது ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா, கிரகநிலைகளோட பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு இருக்குது. ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். சனி தசையில் பார்த்தீங்கன்னாக்கா கிரக அமைப்புகள் நல்லா இருக்கே தவிர உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து கோச்சார ரீதியாக சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே நடந்துடும். வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துருந்துனாக்கா அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியாவீங்க. அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கவலையாக இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எதுலேருந்தும் விடுதலை கிடைக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் காலபைரவருக்கு மட்டும் ஒரு 3 நெய் விளக்கு போடுங்க. உங்களுக்கு சூப்பராக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனை எல்லாமே தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், புதன் தசையை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை. இந்த ஆவணி மாதத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. வண்டி வாகனத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்தது இல்லையா, அதெல்லாம் இருக்காது, செலவுகள் இருக்காது. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி, தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா அந்த மருத்துவ செலவுகள் இருக்காது. உங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவ செலவுகள் எடுத்திருப்பீங்க. அஷ்டம சனியில் இருந்து வந்த பாதிப்பு இன்னமும் உங்களுக்கு கம்மியாக இருக்காது. மருத்துவ செலவுகளாக பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த மருத்துவ செலவுகள் இருக்காது. உங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா அந்த தொந்தரவுகள் இருக்காது. முடிஞ்ச அளவு அதிலேருந்து வெளியே வருவீங்க. வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து கம்மியாகும். மருத்துவ செலவுகள் குறையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுகஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் ராசியில் இருக்கும்போதோ, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்திருக்காது. இப்போ 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார், நிறைய செலவுகளை கொடுத்துருப்பார். இப்போ குரு செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய செலவுகள், வீண் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றதுனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால. 12ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த குரு பகவான். கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு அந்த சுப விரயங்கள் சார்ந்தே உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் இந்த புதன் தசை காலத்தில். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த கடன் பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருந்தது இல்லையா, அந்த கடன் பிரச்சனைகள் கம்மியாகும். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், கேது தசை அப்படிங்கிறது புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களையும் நீங்கள் கேது தசைக்கு எடுத்துக்கலாம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வண்டி வாகன சேர்க்கை. இப்போ புதுசாக வண்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் மூலிமா நிறைய பிரச்சனைகள் கொடுத்தது இல்லையா, அதெல்லாம் இருக்காது இந்த காலகட்டங்களில். உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது, நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. இந்த வயது காலகட்டங்களில் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கேது தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துது அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு மன அமைதி கிடைக்கும். இந்த டைமில் மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை சார்ந்து பாதிப்புகள் இருக்காது.
இந்த கேது தசை அப்படிங்கிறது நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, அதாவது யோகரோட வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாம்.